ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கச்சுனோத் டைரக்ஷன்லாம் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 பொங்கல் ட்ரீட்டாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஜனநாயகன் வேர்ல்டு வைடு தியேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு படத்தரப்புல இருந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வாரியாக அந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரிலீஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நார்த் சைடில் உள்ள தியேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம ஜி ஸ்டுடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் சித்ரா என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் அந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ரைட்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் ஆந்திரா தெலுங்கானாவுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் தெலுங்கானாவில் இந்த ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம பிரபாஸோடைய படமும் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை வந்து அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்துடைய தமிழ் வெர்ஷனுக்கான சேட்டலைட் ரைட்ஸாக நம்ம ஜி தமிழ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதையுமே அவங்க தரப்புல இருந்து ரீசெண்டாக அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்துக்கான டீசர் அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு படத்தரப்புல இருந்து அந்த டீசருக்கான அப்டேட் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தேர்ட் சிங்கிளுக்கான ஒரு அப்டேட்டை இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செல்ல மகளே அப்படின்ற ஒரு தேர்ட் சிங்கிள் டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இப்போதைக்கு படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சாங்கை நம்ம விவேக் அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர் தான் அந்த சாங்கை வந்து பாடியிருக்காராமா. கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் அவருடைய வாய்ஸில் நம்ம அனிருத் அவருடைய கம்போசிங்கில் இந்த செல்ல மகளே அப்படின்ற ஒரு தேர்ட் சிங்கிள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். டிசம்பர் 27ஆம் தேதி இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் பிரம்மாண்டமாக மலேசியாவில் இப்போதைக்கு நடத்த போகிறாங்க. அதில் முக்கியமாக மலேசியன் கவர்மெண்ட் இந்த ஜனநாயகன் படத்துடைய டீமுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் கட்சி சார்ந்த கொடிகளோ கட்சி சம்மந்தப்பட்ட டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஆடியன்ஸுமே போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஸ்பீச் எதுவுமே அந்த ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து முழுக்க ஒரு சினிமா சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கணுமே தவிர மற்றபடி அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாகவும் அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்குமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த ஜனநாயகன் படத்தில் இருந்து செல்ல மகளே அப்படின்ற ஒரு தேர்ட் சிங்கிள் நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசருக்கான ஒரு அப்டேட் எப்போ படத்தரப்புல இருந்து வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களுமே இந்த ஜனநாயகன் படத்துடைய தேர்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.